டி நகரில் நிற்பது எங்க அண்ணா ஆனந்த் இல்ல, டி நகரில் நிற்பது தளபதி. 1000 ஆண்டு நீங்கள் தவம் இருந்தால்தான் இப்படி ஒரு தலைவன் மக்களுக்கு ஒரு வரம் போல கிடைக்கக்கூடிய ஒரு தலைவன் கிடைப்பார். கூடவே ஆண்டவன் அருள் அதிகமாக இருந்தால்தான் அந்த தலைவனுக்கு, அந்த தளபதிக்கு இப்படி ஒரு தளபதி கிடைப்பார். தளபதி அண்ணன் ஆனந்த் அவர்களை வழங்கி ஒரு சின்ன பகுதியை கொடுத்தால் கூட பளிங்கு கல்லை கூட மாற்றி காட்டுகிற மனிதரை பெயர் ஆனந்த். டி நகர்னு தொகுதியே கொடுத்திருக்கீங்க, இதை கோயிலாக மாற்றி காட்ட போகிறார்கள் அண்ணன் ஆனந்த். ஓடோடி 2 பைக் மாறி நான் வந்து பார்த்தேன். வர வழியில சிந்தனை, டி நகர் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, டிராபிக், வார நாள் கூட்டம் இருக்குமா? வந்து பார்த்த கூட்டம் இல்ல, ஒரு கடலே நிக்குது. அண்ணா ஜெயிச்சுட்டாரு, ஆனந்தனை ஜெயிச்சுட்டாரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் தெரியுமா? எங்களுடைய முழு நேர வேலைய இந்த மனுஷனை டென்ஷன் ஆக்கி பாக்குறது. அவரை கூப்பிட்டு தெளிவா இப்படி செய்யும், அப்படி செய்யாம ஒரு பதட்டத்துல நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருவோம். திட்டா கூடங்க ஒரு 5 நிமிஷம் தான் திட்டு வாங்கிட்டு வெளியில நாங்க அமைதியா இருப்போம். திட்டிய மனசு தாங்காமல அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. கூட்டுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தி சில நாட்களோ சில மாதங்களோ கழித்து அதே மனிதனுக்கு ஒரு சிக்கல் வருகிற போது அத்தனை பேர் மத்தியில் எழுந்து நின்று, சார் உண்மையா உழைச்சான் சார், அவனுக்கு தான் பதவின்னு உழைத்தவர்களுக்கு பதவி வாங்கி தரக்கூடிய மனிதர். அப்படி ஒரு மனிதர் இல்லைன்னா இந்த மேடையில் இருக்கிற யாருமே இல்லை, நான் உட்பட. சாதாரண பேச்சாளராக இருந்த ராஜமோகனை அடையாளம் கண்டு நம்ம டி நகர் வேட்பாளர் ஆனந்த் என்ன பண்ணாரு? கூட்டிட்டு வந்து எவ்வளவு பெரிய கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராக்கி, நிர்வாக குழு உறுப்பினராக்கி, தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினராக்கி, துணை பொதுச் செயலாளராக்கி, இன்னைக்கு என்ன ஒரு தொகுதிக்கு வேட்பாளரும் ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் தலைவரும் பொதுச் செயலாளரும் நமக்கு கிடைச்சிருக்கிற வரம் வேற யாருங்க செய்வா? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல அத்தனை பெரிய கட்சி இருக்குல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற 200 சொச்சம் கட்சியில் பெருமையோடு இந்த மேடையில நெஞ்சு நிமித்தி சொல்றேன், எங்க அண்ணா அப்படியான மாதிரி மாற்றுத்திறனாளியை மாவட்ட செயலாளராக வைத்திருந்த கட்சி தமிழக வெற்றி கழகம். நேற்றுக்கு அண்ணன் சொன்னாங்க, என் பரப்புரையை முடிச்சு கடைசி 10 நிமிஷம் ராயபுரம் போனேன். அங்க எங்க அண்ணன் தாமண்ணா தங்கி சொல்லுவாங்க, ஒரு சாதாரண ஆட்டக்கார சார். நான் சொல்லுவாங்க, நீ என்ன தங்கி சொல்ற? நம்ம ஆனந்த பசங்க ஊரடிச்சு விளையாட போற திமுக கிடையாது. நெஞ்சகமத்தி சொல்லு. ஆட்டோல ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட கொண்டு போய் போலீஸ் கொடுத்து யாருக்கும் ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய